குட் ஈவினிங். கேக்குது, பேசுங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரல் செஷன் முடிச்சு டெக்னாலஜிக்கான ஒரு செஷனுக்குள்ள வந்திருக்கோம். அப்போ இடெக் பிடெக் காமனாக படித்தவங்க அடுத்து வந்து அவங்களோட அகாடமிக் கரியர்ல என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது பற்றி. அப்போ மேஜராக நம்ம வந்து A-level முடிச்சோடனே ஒரு ஐடியா வச்சிருப்போம், என்னன்னா யூனிவர்சிட்டி போகலாம் அப்படின்ட்டு. அப்போ யூனிவர்சிட்டியில என்ன மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியாவையும், மற்றது வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல அது மட்டுமே ஒரு வழி இல்லை, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்ப அதுல என்ன மாதிரியான மெத்தட்ஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது பற்றி. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் வந்து பயோசிஸ்டம் டெக்னாலஜி படிச்சவங்களுக்கான ஒரு செஷன் நான் செய்யிருக்கேன். என் பேரு சிவதர்ஷிகா. நான் பிஎஸ்சி செய்த லெவல்ல நான் இன்னொரு பயோசிஸ்டம். இப்போ வந்து ஸ்ரீ தயானந்த யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் படிச்சிருக்கேன். அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வரன்மெண்டல் ஸ்பெஷலைசேஷன் இன் பயோசிஸ்டம் டெக்னாலஜி. அப்ப வந்து பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான பாஸ்வேஜ் இருக்குதுன்னு பார்க்கோம். யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுக்கக்குள்ள பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு 2 விதமான கோர்சஸ் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து நேரடியா பேச்சுலர் டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டாவதா பிஐசிடிக்கு அப்ளை பண்ணணும்னா நமக்கு மூன்றாவது ஒரு தடவை இருக்கணும். என்னன்னா, நம்ம வந்து மூன்றாவது பாடத்துல தெரிவு செய்த பாடம் வந்து ஐசிடியாக இருக்கிறதுல அந்த பல்கலைக்கழகங்கள் கொடுக்குற பிஐசிடி அப்படின்ற டிகிரிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ப ஜென்ரலா பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்றதுல நார்மலாவே உங்களுக்கு தெரியும், பிஎஸ்சின்றதுலே அக்ரிகல்ச்சர், ஃபுட், இன்ஜினியரிங் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கம்பைண்டான ஒரு விஷயம் தான் பிஎஸ்சி. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி அவங்க கொடுக்குற ஃபோக்கஸ் ஏரியாஸும் டிகிரியோட டைப்பும் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்ப அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ ஓவராலா இந்த வருஷம் வந்து இன்டேக் வந்து 1324 பேர் இன்டேக் பண்றாங்க. லாஸ்ட் இயர் வந்து 1245 பேர் இன்டேக் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை 1324 பேர் இன்டேக் பண்றாங்க. அப்ப வந்து 79 பேர் கவுண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. அதிகமா இந்த வருஷம் எடுக்கிறாங்க போன வருஷத்தை விட. அதுக்கான காரணம், மெயினான காரணம் வந்து இப்போ இதுவரைக்கும் காலம் 10 பல்கலைக்கழகங்கள்ல நேரடியா டெக்னாலஜி பேச்சுலர் டிகிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 11ஆவதா கல்வி பல்கலைக்கழகத்திலயும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ கல்வி பல்கலைக்கழகத்துல 75 இன்டேக்ஸ் வந்து இந்த வருஷம் எடுக்கிறாங்க. அதோட வேற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில இன்க்ரீஸ் பண்ணனால ஒரு 4 கவுண்ட் கூடி 79 பேர் இந்த முறை ஓவராலா இன்க்ரீஸ் ஆகிருக்குது பிஎஸ்சி டிகிரிக்கு. அப்ப பிஎஸ்சி டிகிரியோட டியூரேஷன் வந்து 4 வருஷம். அப்போ ஒரு பிஎஸ்சி டிகிரி எடுக்கிறவங்களோட கிராஜுவேட் ப்ரொஃபைல பார்க்கும்போது ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு முயற்சியாளராக, ஒரு கம்யூனிகேட்டரா, ஒரு நல்ல கம்யூனிகேட்டரா, ஒரு நல்ல டெக்னாலஜிஸ்டா, அதாவது வெறுமனே வந்து பாடப்புத்தகங்கள்ல உள்ள விஷயங்களையும் மாடியூல்ஸ்ல உள்ள விஷயங்களையும் மட்டுமே இல்லாம தியரிட்டிக்கலான ஒரு பர்சனா நீங்க வந்து ப்ரொஃபைலோட வெளியில போகக்கூடியதாக இருக்கும். அப்ப இது வந்து 4 வருஷ டிகிரி, பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்றதுனால 4 வருஷ டிகிரியா இருக்கும். அப்ப 4வது வருஷத்துல நீங்க இன்டர்ன்ஷிப் அப்புறம் ரிசர்ச் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். சரியா? அப்ப அதுல மெயினா உயிர்முறைமைகள் தொழில்நுட்பம் இதுல 10 யூனிவர்சிட்டி செட் பண்ணியிருக்கோம். 11ஆவதா கெலனி யூனிவர்சிட்டியும் இந்த வருஷம் சேர்ந்திருக்குது. அப்ப நேரடியா இங்க கொடுக்குறாங்க. அப்ப இந்த 1324 இடங்கள் மட்டும்தான் நமக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இன்னுமே வந்து ஒரு 1020 சீட் நமக்கு கிடைக்கும் பிஎஸ்சி செய்த மக்களுக்கு. அப்ப அந்த 1020 எங்கன்னு பார்த்தோம்னா ஐசிடி ஃபீல்டுல. அப்ப 3ஆம் தெரிவாக நீங்க ஐசிடி தெரிவு செஞ்சிருக்கும் பட்சத்துல பிஐசிடி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த 1020 இடங்கள்லயும் நீங்க சில இடங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ரீ ஜெயவர்தன்கர் யூனிவர்சிட்டி. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு விதமான ஃபோக்கஸ் ஏரியா கொடுக்குறாங்க. அப்ப வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு யூனிவர்சிட்டி புக் பார்க்கும்போது பயோ மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு அப்ளைட் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், என்ஜினியரிங், மெடிசின், அந்த அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, அந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கும். ஆனா பிஎஸ்சி எடுத்தவங்கள்ட்ட அந்த பேஜ் பார்த்தோம்னா, பிஎஸ்சிக்கான கோர்சஸ் அப்படின்ற அந்த பேஜை எடுத்து பார்த்தோம்னா உயர்முறைமைகள் தொழில்நுட்பம்னு சொல்லி பல்கலைக்கழகங்களோட பேர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து வெரைட்டியான டிகிரி கிடைக்கிறது இல்லையா அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். இப்ப நான் யூனிவர்சிட்டி போகும்போது இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஏரியா இருக்கு அப்படின்ற ஐடியா எனக்கு தெரியாது. அதனால
நான் வந்து அதை பத்தின ஒரு ஐடியா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் ஒவ்வொரு விதமான ஃபோக்கஸ் ஏரியா கொடுக்குறாங்க. அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் டிகிரி, இப்ப நான் என்னோட டிகிரி சொல்லும் போது பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி, ஸ்பெஷலைசேஷன் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து அந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுரியில ஸ்ரீ ஜெயவர்தனபுரியில 3 விதமான ஃபோக்கஸ் ஏரியா கொடுக்குறாங்க. இது வந்து 2வது வருஷத்துல உங்களுக்கு பிரிப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க எடுக்கக்கூடிய ஜிபிஏ, ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம் ஜிபிஏவை அவரேஜ் ஜிபிஏவை எடுத்து உங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் ஏரியா கொடுப்பாங்க. அப்ப அதுல 3 இருக்கு: இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. அப்ப இது வந்து எப்படின்னா, ஒரு நீங்க யூனிவர்சிட்டி போயிட்டு ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம்ல எடுக்கிற ரிசல்ட் அடிப்படையில கேட்கிற கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்ப 3 டிகிரிங்களுக்குள்ள ஜப்புரையை பொறுத்த வரைக்கும் 130 இன்டேக் 134 இன்டேக் எடுப்பாங்க ஓவராலா. அப்ப அந்த 134 பேரை மூணு ஃபோக்கஸ் ஏரியாவுக்கு பிரிக்கும் போது ஒரு ஃபோக்கஸ்க்கு கிட்டத்தட்ட 45 பேர் தான் மேக்சிமம் கொடுக்க முடியும். ஏன்னா இருக்கிற வளங்கள் மற்றது வந்து 3க்கும் ஈக்குவலான ஷேர் இருக்கணும் அப்படின்றனால. அப்ப அந்த 45% கூடுற பட்சத்துல உங்களோட ஜிபிஏவை அடிப்படையாக எடுப்பாங்க. அப்ப இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னா, அதுக்குள்ள என்ன மாதிரினா, அதுல 4th இயர்ல நீங்க வந்து ரிசர்ச் செய்யும் போது இன்னுமே 3ஆ பிரிப்பாங்க. அது நீங்க செலக்ட் பண்ணி கொள்றது காஸ்மெட்டிக், நானோ டெக்னாலஜி அண்ட் என்வாயன்மெண்டல் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சார்ந்த ரிசர்ச்சோ அல்லது இன்டர்ன்ஷிப்போ நீங்க செய்வீங்களான்னா அந்த ஸ்பெஷலைசேஷன் செய்யறது நல்லம். அப்ப அது வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மற்றது அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜில 4th இயர்ல இந்த இருக்கிற 45 பேரை இன்னும் 20-25 பேரா பிரிப்பாங்க. அதுல அக்ரிகல்ச்சர்னு ஒரு சைடும் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜின்னு ஒரு சைடும் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜின்னு ஒரு சைடும் கிடைக்கும். மற்றது ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இப்ப பயோ படிச்சவங்களுக்கு கோர்சஸ் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டிகிரி இருக்கும். அப்ப அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது வந்து ஃபுட் நியூட்ரிஷன்ஸை பேஸ் பண்ணின ஒரு டிகிரி. ஆனா ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜின்றது கொஞ்சம் வித்தியாசமான டிகிரியா இருக்கும். சரியா? அப்ப இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜில பொதுவா கோர்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா ஜெனட்டிக் சார்ந்த விஷயங்கள், மற்றது காஸ்மெட்டிக், அந்த மாதிரி பயோடெக்னாலஜி அந்த மாதிரியானதை பேஸ் பண்ணதா இருக்கும். அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கும் போது சாயில்லெஸ் கல்டிவேஷன், கிராப் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மற்றது ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு எடுக்கும்போது ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜிங்கும் போது ஃபுட் ப்ரிசர்வேஷன், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி, குவாலிட்டி, ஃபுட் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி, ஃபுட் பேக்கேஜிங், ஃபுட் ப்ராசஸிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப நீங்க ஸ்ரீ ஜெயவர்தனபுரி யூனிவர்சிட்டியில இந்த 3 ஏரியா படிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? 2வது கொலம்போ யூனிவர்சிட்டி. கொலம்போ யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர்ல போகும்போதே உங்களை 2 ஃபோக்கஸ் ஏரியாவுக்கு பிரிச்சுருவாங்க. ஒன்று அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, இன்னொன்று என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி. அப்ப அந்த அக்ரிகல்ச்சர் இது வந்து எதை அடிப்படையாக வச்சுருப்பாங்கன்னா, உங்கள்ட்ட ஜெர்ஸ்கோர் A-level நீங்க எடுத்த ஜெர்ஸ்கோர் அடிப்படையாக வச்சு இங்க பிரிச்சுருவாங்க. அப்ப இந்த அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியும் கிட்டத்தட்ட ஜப்புரையில இருக்க அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மாதிரி தான். ஆனா ஜப்புரையில அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி 2ம் சேர்த்து ஒரே தான் கொடுக்குறாங்க. இங்க வந்து தனித்தனியா அதை 2 ஃபோக்கஸா கொடுக்குறாங்க. அப்ப கொலம்போ யூனிவர்சிட்டி பத்தின மாடியூல் கோட் அந்த விஷயங்கள் உங்களுக்கு மேலதிகமா தேவைப்படும் பட்சத்துல இந்த ரெஃபரன்ஸுக்காக நாங்க கொடுத்துருக்க லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா அங்க ஒவ்வொரு அந்த ரெக்கார்டிங் நடக்குதா? ஓம் சார், நான் ரெக்கார்ட் பண்றேன் சார். இதுல ஜூம்ல ரெக்கார்ட் பண்றீங்களா? ஜூம்ல வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் காட்டல சார். என்கிட்ட எக்ஸ்டர்னல் ரெக்கார்டர் இருக்கு சார். அப்ப அதுல ரெக்கார்ட் பண்றேன். ஓ ரைட் ரைட் ஓகே. ஐ டோன்ட் நோ ஜூம்ல பாத்தீங்கன்னு சொல்லி தெரியல. எனிவே நீங்க ஷூரா இருக்கு நான் எக்ஸ்டர்னலா நீங்க ரெக்கார்ட் பண்றது? ஓம் சார் ஷூரா இருக்கு. ஓகே தேங்க்ஸ். ஓகே கண்டினியூ தேங்க்ஸ். இப்ப கொலம்போ யூனிவர்சிட்டியில உள்ள அந்த என்னென்ன மாடியூல் இருக்குன்றது வரைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் லிங்க்ல நீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க எத்தனை கிரெடிட் பாடம், என்னென்ன மாதிரி அவங்க வேலிடேட் பண்றாங்க, மற்ற கோர்ஸ் கண்டென்ட் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 3வது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா. யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னாலையும் செகண்ட் இயர்ல உங்களுக்கு ஃபோக்கஸ் ஏரியா பிரிப்பாங்க.
இப்போ அதுவும் வந்து ஜிபிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஜிபிஏ அடிப்படையாக வச்சு. அப்போ மெயினாக இவ்வளோ நாள் வரைக்கும் 2 ஃபோக்கஸ் இருந்தது, கமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் நியூட்ரிஷன் டெக்னாலஜி. இந்த ஃபுட் நியூட்ரிஷன் டெக்னாலஜி ஜப்புரையில் இருக்க ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜியை விட வித்தியாசம். ஏன்னா ஃபுட் நியூட்ரிஷன் டெக்னாலஜிங்கும் போது ஃபுட் சயின்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த வருஷம் எங்கட 22 A level சைடு 23 அகாடமிக் இயருக்கு யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆனவங்களுக்கு அக்வாட்டிக் டெக்னாலஜி அப்படின்ற ஒன்றும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்குமே அது வந்து அப்ளிகபிளா இருக்கும். அப்போ ஜாஃப்னா யூனிவர்சிட்டியின் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த இதில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கண்டென்ட் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். இப்போ அதுக்குள்ள ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஃபுட் லாஸ் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ், microbiology for biosystem technology, post-harvest technology, food chemistry and food analysis, hygienic in food industry, food packaging இந்த மாதிரியான விஷயங்கள் கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றது கமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங் டெக்னாலஜிக்குள்ள ஃப்ளோரிகல்ச்சர், லேண்ட்ஸ்கேப், ஃபார்ம் மெஷினரி, வாட்டர் கன்சர்வேஷன், ஆர்கானிக் ஃபார்மிங், பயோ ஏஜென்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. எக்வாட்டிக்னு பார்க்கும்போது அதில் மரைன் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், அதில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ் இம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக யூனிவர்சிட்டி ஆஃப் ரஜரட்டையில் 2 ஃபோக்கஸ் ஏரியா கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பயோ ப்ராசஸ் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட இதுவுமே வந்து பயோ ப்ராசஸ் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி மற்ற யூனிவர்சிட்டியில இல்லை, ரஜரட்டை யூனிவர்சிட்டியில தான் கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து எந்த இயர்ல பிரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி சரியா ஐடியா ஒன்றும் இல்லை. இந்த லிங்க்குள்ள போயிட்டு நீங்க பாப்பீங்களா, அதை பத்தின இன்னும் மேலதிகமான விளக்கங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த பயோ ப்ராசஸ் டெக்னாலஜிக்குள்ள இதே மாதிரி ஃபுட் கண்டென்ட் தான். அப்போ ஃபுட் ரிசர்வேஷன், ஃபுட் ப்ராசஸரி, சென்சரி சயின்ஸ், நோவல் ப்ராடக்ட் அந்த மாதிரியான கோர்ஸ் கண்டென்ட்டோட கொடுத்துட்டு இருக்காங்க. பயோ ப்ராசஸ் டெக்னாலஜிக்குள்ள நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, மொலிக்யூலர் பயாலஜி, மைக்ரோபயாலஜி, இம்யூனிஃப்ளோபியாலஜி இந்த மாதிரியான கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களோட கோர்ஸ் கண்டென்ட் வந்து இருக்குது. இது யூனிவர்சிட்டி ஆஃப் ரஜரட்டை. அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனால பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்றது எப்ப கொடுக்குறாங்கன்னா 4th இயர்ல தான் கொடுக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல உள்ளதை அடிப்படையாக வச்சு இது வந்து ஃபோக்கஸ் ஏரியான்னு சொல்ல முடியாது மெயினா. ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன்ல பண்ணி தராங்க, பட் டிகிரியா கொடுக்கும்போது பேச்சுலர் ஆஃப் பயோ சிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்னு தான் இருக்கும். பட் நீங்க என்ன ஃபோக்கஸ் ரிசர்ச் அண்ட் இன்டர்ன்ஷிப் செய்றீங்களோ அதை வந்து உங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன்ல பண்ணி தரக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்க வந்து 2 இருக்கு, ஃபுட் ஃபிஷரி அண்ட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்வாயன்மெண்டல், இந்த 2ம் இருக்குது. அப்ப இதுல வந்து நம்ம பாப்பமாக இருந்தா இதுல ஃபுட் ஃபிஷரி அண்ட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜில ஃபிஷ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், ஃபிஷரி டெக்னாலஜி, நர்சரி மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹாரிகல்ச்சர் டெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்ஸ் கண்டென்ட் கொடுக்குறாங்க. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி அதோட சேர்த்து எக்கோ டூரிசம், அதுல வந்து லேண்ட்ஸ்கேப் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், எக்கோ டூரிசம் மேனேஜ்மெண்ட், சாயில் வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்ஸ் கண்டென்ட் கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில நேரடியாவே ஃபோக்கஸ் ஏரியான்றதுல எல்லாருமே என்டர் பண்ற அவ்வளோ பேருக்குமே ஒரே ஃபோக்கஸ் தான், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெக்னாலஜி. அப்படின்னா விவசாயம் மற்றும் முயற்சி ஆண்மைகள் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி. அப்ப மற்ற பல்கலைக்கழகங்கள்ல இல்லாம இந்த பல்கலைக்கழகத்துல இந்த சிறப்பு பட்டத்தை கொடுக்குறாங்க. அடுத்ததாக வயம்பை யூனிவர்சிட்டிலயும் வந்துட்டு ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்கு. அது ஃபோக்கஸ்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரே காமன் மாடியூல் தான் கொடுக்குறாங்க. அப்ப அது வந்து வயம்பை யூனிவர்சிட்டியில பயோசிஸ்டம் என்ஜினியரிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் பயோசிஸ்டம் டெக்னாலஜி டிகிரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுல வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொடுக்குறாங்க. இங்க வந்து அனிமல் சயின்ஸோ அல்லது ஃபுட் சயின்ஸோ வந்து வயம்பை யூனிவர்சிட்டியில இல்லை.
மற்றது சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மற்ற பல்கலைக்கழகங்கள்லாம் விட இங்க வித்தியாசமான என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இங்க 4 ஃபோக்கஸ் ஏரியா கொடுக்குறாங்க. இதுவும் வந்து தேர்ட் இயர்ல ஃபோக்கஸ் ஏரியா பிரிக்கிறாங்க. அப்ப இந்த 4ல மற்ற எந்த யூனிவர்சிட்டியில இல்லாம இங்க வந்து அனிமல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவும் கொடுக்குறாங்க. மற்றது ஃபுட் சயின்ஸ், கிராப் சயின்ஸ், சிஸ்டம் இன்ஜினியரிங் இதெல்லாம் கொடுக்குறாங்க. கிராப் சயின்ஸ் எல்லாம் வந்து முன்ன பயோ படிச்சவங்க, உதாரணத்துக்கு பேராதனை பல்கலைக்கழகத்துல விவசாயம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பயோ படிச்சவங்க என்டர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி. அதுல வந்து ஸ்பெஷல் வந்து கிராப் அண்ட் சாயில் சயின்ஸுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து பேராதனை யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி இல்ல, நேரடி அந்த டிகிரி பிஎஸ்சிக்கு கொடுக்கறது இல்ல. ஸோ பிடெக் படிச்சவங்களாலையும் கிராப் சயின்ஸ் படிக்க முடியும். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில கிராப் சயின்ஸ் அப்படின்ற ஃபோக்கஸ் ஏரியாவுக்கு கீழே. அடுத்ததாக வந்து ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்துல கிட்டத்தட்ட ஜப்ரோ யூனிவர்சிட்டி மாதிரியே இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. இங்கேயும் கோர்ஸ் கண்டென்ட் வந்து சாதாரணமா நார்மலா சொன்ன ஃபுட் டெக்னாலஜி அந்த பேசிஸ்ல என்ன வருமோ, உதாரணத்துக்கு ஃபுட் ப்ரிசர்வேஷன், குவாலிட்டி, சேஃப்டி, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஃபுட் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரியான கோர்ஸ் கண்டென்ட்டோட கொடுக்குறாங்க. மற்றது வந்து நான் முதல்ல சொன்ன சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட பயோசிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படின்றதுக்குள்ள கோர்ஸ் கண்டென்ட் பார்ப்போமா இருந்தா, பேசிக்ஸ் ஆஃப் சாயில் சயின்ஸ், ஹைட்ரோலஜி அண்ட் மெட்டராலஜி, மேத்தமெட்டிக்ஸ் டெக்னாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இரிகேஷன், என்வரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, சாயில் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், சாயில் கன்சர்வேஷன், எனர்ஜி மேனேஜ்மெண்ட், வுட் அண்ட் ஃபைபர் டெக்னாலஜி அந்த மாதிரியானது கொடுக்குறாங்க. மற்றது சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிராப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த இதுக்குள்ள இன்ட்ரடக்ஷன் டு கிராப் சயின்ஸ், climate change and agriculture sustainability, genetic and plant breeding technologies, integrated pest management, urban agriculture, horticulture, horticulture, technology for protected agriculture இந்த மாதிரியான கோர்ஸ் கண்டென்ட்டோட கொடுக்குறாங்க. மற்றது ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் டெக்னாலஜி முதலே சொன்ன மாதிரி அந்த கோர்ஸ் கண்டென்ட்ஸோட வரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது 10வதா சபரகம்பை யூனிவர்சிட்டி. மற்ற எல்லா யூனிவர்சிட்டியோட ஃபோக்கஸ் ஏரியால ரொம்பவே வித்தியாசமான 3 ஃபோக்கஸ் ஏரியா இங்க இருக்குது. ஒன்னாவது பயோ எனர்ஜி டெக்னாலஜி, 2வது பயோ டெக்னாலஜி, 3வது ட்ரக் டிஸ்கவரி. இந்த டிகிரி இந்த ஃபோக்கஸ் ஏரியா கொடுக்குறாங்க. இங்க வந்து சபரகம் யூனிவர்சிட்டிலையும் வந்து தேர்ட் இயர்ல ஃபோக்கஸ் ஏரியா பிரிக்கிறாங்க. அப்ப ஜிபிஏவை அடிப்படையாக வச்சு தேர்ட் இயர்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஸ்பெஷலைசேஷன் ஏரியா. இதுல ட்ரக் டிஸ்கவரின்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோர்ஸ். அப்ப അതിന്റെ கோர்ஸ் கண்டென்ட் நம்மள பாப்போமா இருந்தா, மெடிசினல் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் டாக்ஸியாலஜி, பார்மசூட்டிக்கல், ஹியூமன் பயாலஜி, கெமிக்கல் டாக்ஸியாலஜி அந்த மாதிரியானது சபரகம் யூனிவர்சிட்டியில நல்ல டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் ஏரியா ட்ரக் டிஸ்கவரி. அடுத்தது 11வதா நமக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க ஒரு கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காக பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி கல்வி பல்கலைக்கழகத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல வந்து புது ஒரு கோர்ஸ் அப்படின்றனால கோர்ஸ் கண்டென்ட் என்ன அப்படின்றத பத்தி தெளிவா எந்த விஷயங்களுமே சொல்லல. மற்றும் வந்து ஃபோக்கஸ் ஏரியா என்ன மாதிரி அதுகள் அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ் வந்து இனிமேல் ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால பெரிய ஐடியா ஒன்று இப்போதைக்கு இல்லை. அப்ப ஆனாலும் இன்னுமே வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் கூட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்ப இதுவுமே வந்து சாதாரணமா இவ்வளவு நாள் பல்கலைக்கழகங்கள் மாதிரியே நல்ல ஃபோக்கஸ் ஏரியாவோட நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸை கொடுப்பாங்கன்றதுல சந்தேகம் இல்லை. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பல்கலைக்கழகத்துல கோர்ஸை தெரிவு செய்யலாம் தான் நல்லோம். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுத்திருக்கலாம், நல்ல செட் ஸ்கோர் எடுத்திருக்கலாம். ஆனா வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஏரியா இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஏரியா எனக்கு படிச்சா நல்லா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். இப்ப அந்த ஐடியாவையும் அடிப்படையாக வச்சு இப்ப நாங்க சொன்ன தகவல்களையும் வச்சு நீங்க தெரிவு செய்யலாம். மற்றது அடுத்த விஷயம் என்னன்னா, பல்கலைக்கழகங்கள் தெரிவு செய்யும் போது ஜெட் ஸ்கோர் எப்படி பார்த்து ஜெட் ஸ்கோர் அடிப்படையா வச்சு எப்படி தெரிவு செய்யறது அப்படின்னு சொல்லி, அப்ப உதாரணத்துக்கு நான் சும்மா ஆர்டரா சொல்லிட்டு போறேன். போன வருஷத்துல என்ன மாதிரி ஜெட் ஸ்கோர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலயும் அப்படின்ட்டு. கொலம்போ யூனிவர்சிட்டி நூறிலே டிகிரிக்கு கொலம்போ யூனிவர்சிட்டியில 1.107 அந்த ஜெட் ஸ்கோர் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஜப்புரா யூனிவர்சிட்டிக்கு போன வருஷத்துல யாருமே வந்து செலக்ட் ஆகி இல்லை.
பட் மற்ற யூனிவர்சிட்டி மற்ற டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது 1.8ல இருந்து 2 வரைக்கும் ஜெட் ஸ்கோர் ரிக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஜஃப்னால 0.9142, ருஹுனோல 1.4014, ஈஸ்டர்ன்ல 1.1036, சவுத் ஈஸ்டர்ன் 0.9715, ரஜரட்ட 1.1255, சபரகமு 1.1768, வயம்பர் 1.2890, பூவவெல்லசிக்கு கிட்டத்தட்ட 1.1 மாதிரி ரிக்வயர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஜெட் ஸ்கோர்லாம் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இது வந்து உங்களுக்கான ஜெட் ஸ்கோர் கிடையாது, உங்களுடைய சீனியர் பேட்ச் செலக்ட் பண்ணி எடுத்த ஜெட் ஸ்கோர். அப்ப நீங்க வந்து அப்ளை பண்ணுற போது இந்த ஜெட் ஸ்கோரை சும்மா ஒரு குறிகாட்டியா பயன்படுத்தலாமே தவிர்த்து இதை வந்து டிபெண்ட் பண்ணி நீங்க கோர்ஸஸ் செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பம் இருக்குதோ, மற்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஆர்டர்ல நீங்க ஆர்டர் பண்ணுங்க. மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரிக்வயர் பண்ற ஒரு விஷயம், எங்களுக்கு ஆர்டர் ஒன்று சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஆர்டர் வந்து யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பல்கலைக்கழக புத்தகத்திலேயே தெளிவாக ஒரு விஷயம் இருக்கு. போன வருஷத்து ஜெட் ஸ்கோரை ஒரு அடிப்படையான ஒரு கம்பேரிசனுக்காக பயன்படுத்தலாம்னு தவிர்த்து அதுல ரிலே ஆகி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. அதோட நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸ் உங்களுடைய விருப்ப ஒழுங்கா இருக்கணும், வேற ஒருத்தருடைய விருப்ப ஒழுங்கா இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஜெட் ஸ்கோரை அடிப்படையாக வச்சு நீங்க ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். மற்றது 3ஆம் தெரிவாக ஐசிடி தெரிவு செஞ்சவங்களுக்கு இன்னுமே சாய்ஸஸ் இருக்கு, ஸோ அதுலயும் செலக்ட் பண்ணலாம். மற்றது இந்த 11 டிகிரிஸ் வந்து நேரடியா பிஎஸ்சி கோர்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாம இன்னுமே 2 டிகிரி வந்து இருக்குது. அது வந்து என்னன்னா, பிஎஸ்டி செய்தவங்களுக்கான இன்னும் 2 வாய்ப்புகள். அது வந்து கம்பஹா விக்ரம் ஆராய்ச்சி யூனிவர்சிட்டியால கொடுக்குறாங்க. அப்ப பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஹெல்த் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்குள்ள 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இன்னொன்னு பயோமெடிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி. அப்ப இதுவுமே வந்து பிஎஸ்டி செய்து ஐடி இல்லாம வேற டிகிரி செய்தவங்களா இருந்தா உங்களாலையும் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கோர்ஸ். அப்ப இந்த 2 கோர்சஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ப அதுல வந்து என்ன மாதிரினா, கோர்ஸ் கண்டென்ட் ரொம்பவுமே ஐசிடி சம்பந்தமான கோர்ஸ் கண்டென்ட் இருக்குது. அப்ப பயோடெக்னாலஜி, பயோ இண்டஸ்ட்ரீஸ், பயோசிஸ்டம் இண்டஸ்ட்ரீஸ்ல ஐசிடியையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டிகிரி தான் அந்த 2 டிகிரி கொடுக்குறாங்க. கம்பஹா விக்ரம் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தால கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து உங்களால அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றது இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பல்கலைக்கழக மாணவருக்காகவும் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே காசு செலவு பண்றாங்க. உதாரணத்துக்கு டெக்னாலஜி தொழில்நுட்பம் படிச்ச ஒரு மாணவர் 4 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வரணும்னா ஒரு மாணவருக்காக அரசாங்கம் செலவிடக்கூடிய தொகை வந்து 3,81,392 ரூபாய். தகவல் தொழில்நுட்பம் டிகிரி எடுத்து ஒருத்தர் வெளியில வரணும்னா அவருக்காக 4,36,000 ரூபாய்க்கு செலவு பண்றாங்க. இப்ப இந்த ஒவ்வொரு செலவு பண்ற ஒவ்வொரு தொகைக்குமே வந்து நம்ம எல்லோருமே அக்கௌண்டபிலிட்டி உள்ளவங்க. இது வந்து நம்மளுடைய காசுல இருந்து வரியில இருந்து செலவு பண்றது. அப்ப அதுக்கு ரொம்பவுமே உண்மையானதா இருக்கணும் நம்ம அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். அப்ப நீங்க எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணி எங்க போனாலும் சரி, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இத அணுகணும்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றது உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை நீங்க வந்து தவற விடாதீங்க. போன வருஷம் இல்லாம இருக்கல, இந்த கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக எல்லாம் நீங்க போடாம விடாதீங்க. நீங்க வந்து என்ன செட் ஸ்கோர் இருந்தாலுமே ஒரு தடவை அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க அடுத்த முடிவுகளை எடுக்கலாம். ஸோ இந்த 11 பல்கலைக்கழகங்கள் மெயினா இருக்குது. மற்றது இந்த டெக்னாலஜி படிச்சா என்ன ஜாப் இருக்கும் அப்படின்றதுதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு. அப்ப பயோசிஸ்டம் டெக்னாலஜி பேச்சுலர் டிகிரி எடுத்த ஒருத்தரால இந்த செக்டருக்குள்ள வேலைக்கு போகலாம். அப்ப மேனேஜ்மெண்ட் லெவல் ஜாப்ல அக்ரிகல்ச்சர் செக்டர், என்வாயன்மெண்டல் செக்டர், ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸிங், அனிமல் ஹஸ்பண்டரி, இண்டஸ்ட்ரியல் செக்டர், இந்த மாதிரியானதெல்லாம் செய்யலாம். அதாவது டிஷ்யூ கல்ச்சர் சயின்டிஸ்ட், ஜெனடிஸ்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், அகாடமிக் ஸ்டாஃப், இந்த மாதிரியான ஜாப்ஸுக்குள்ளேயே நீங்க போகலாம். இது வந்து சும்மா நாங்கள் சமரைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதை விடையுமே வந்து நிறைய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது வந்து நீங்க எடுக்கிற ஃபோக்கஸ் ஏரியாவை பொறுத்து மாறக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஃபோக்கஸ் ஏரியாவுக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னொரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னா,
நீங்க எந்த பல்கலைக்கழகங்களுக்கு போறதுக்கு செலக்ட் பண்ணாலும் அல்லது செலக்ட் ஆகி வரும்போதுமே வந்து இப்ப உங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குதுன்னு உங்களுக்கு முடியுமான வரைக்கும் ரிசோர்ஸ் பர்சன் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் உள்ள நபர்களோட பேசுனீங்கன்னா அங்க உள்ள பிராக்டிக்கலான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து அண்மையில வந்து ருகுணு யூனிவர்சிட்டியில உள்ள ஒரு அண்ணா ஒருத்தர் பேசும்போது அவரு சொன்ன விஷயம் என்னன்னா, அங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபோக்கஸ் 2ஆ பிரிச்சுறாங்க. அதுல நெனோவுக்கு 80 பேர் அளவு எடுக்கிறாங்க. ஆனா செகண்ட் இயர்ல திரும்ப 3 ஃபோக்கஸா பிரிக்கிறாங்க. அதுல நெனோவுக்கு 40 பேர் தான் எடுக்கிறாங்க. மத்தவங்க 40 பேரையும் மிச்சமுள்ள அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்டோமொபைலுக்கு பிரிக்கிறாங்க. அப்ப அதனால அந்த கோர்ஸ் மாடியூல்ல கண்டினியூ பண்றதுல பெரிய ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்லாம் சொல்லி, அப்ப அந்த மாதிரி ப்ராக்டிக்கலான பிரச்சனைகள் நிறையவே இருக்கும். அது வந்து அந்த பல்கலைக்கழகத்துல அந்த டிகிரி படிக்கிற ஒருத்தரால மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றது கோர்ஸ் கண்டென்ட் என்ன மாதிரி, அதோட ஜாப் வேல்யூ என்ன மாதிரி, இந்த விஷயங்கள்லாம் அவங்களாலதான் சொல்ல முடியும். ஸோ பெஸ்ட் வந்து நீங்க ஒரு ரிசோர்ஸ் பர்சன் கிட்ட பேசி ஒரு நல்ல ஐடியா எடுப்பீங்களா இருந்தா இனிமே அது உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியதா இருக்கும். மற்றது யூனிவர்சிட்டி தவிர இன்னும் நிறையவே ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து கிளியர்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ், என்சிஓஇ, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், எக்ஸ்டர்னல் டிகிரி, கேடியு, ஜான் கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் காலேஜஸ் ரத்மலானிலாம் இருக்குது. அது காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி காலேஜஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் வெகேஷனல் டெக்னாலஜி, இந்த மாதிரியானதுலாம் டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறது பல்கலைக்கழகம் தவிர்ந்த மற்ற உயர்கல்வி நிறுவனங்களா இருக்கு. ஸோ அதுலயும் நீங்க அப்ளை பண்ணக்கூடியதாக அது ஒவ்வொன்றையும் லிங்க்கும் நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல நீங்க அதை ரிஃபர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த விஷயங்கள் தான் நான் சொல்லணும்னு நினைச்சது. உங்களுக்கு மற்றது இன்னொரு விஷயம், யூனிகோட்லாம் அப்ளை பண்ணும்போது பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்னா பயோசிஸ்டம் டெக்னாலஜிக்கான நம்பர் வந்து 103. 103ன்றது பயோசிஸ்டம் டெக்னாலஜி. ஐசிடிஆர் இருந்தா 104. அதுக்கு அடுத்து வர்ற அந்த யூனிகோட்ல வர்ற எழுத்து வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களை குறிக்கக்கூடியதா இருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஜப்புரானா சி, கொலம்போனா ஏ, ஜஃப்னானா இ, அந்த மாதிரி. ஸோ அந்த விஷயங்களையும் பார்த்து அப்ளை பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குமா இருந்தா நீங்க